நீதிக்கதைகள். பேராசை முட்டை வியாபாரி. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு முட்டை விற்கிற வியாபாரி வாழ்ந்து வந்தாராம். அவர் பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு கோழி, வாத்து, காடை, முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு வந்துட்டு இருந்தார். அதில் அவருக்கு ரொம்பவே குறைவான பணம் தான் கிடைச்சிது. ஒரு சமயம் அந்த வியாபாரி வீட்டுக்கு ஒரு முனிவர் வந்தார். எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? இதோ கொண்டு வருகிறேன். நன்றி. நீ என்னோட தாகத்தை தீர்த்திட்ட, அதனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன். உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. முனிவரே, நான் ஒரு முட்டை வியாபாரி. முட்டை வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கேன். அதில் எனக்கு போதிய பணம் கிடைக்கிறதே இல்லை. என்னோட ஏழ்மை நீங்க ஏதேனும் உதவி செய்யுங்களே. முனிவர் ஒரு தங்க முட்டையிடுற வார்த்தை வியாபாரி கிட்ட கொடுத்து, நீ இதை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. மறுநாள் பார்க்குறப்போ அந்த வாத்து ஒரு தங்க முட்டையை போட்டுச்சு. அதுபோலயே வாத்து தினமும் ஒரு தங்க முட்டையை போட்டுட்டு வந்துச்சு. அந்த முட்டையை விற்று வியாபாரி பணக்காரனாக ஆகிட்டாரு. இருந்தும் அவரோட பேராசை குறையலை. தினமும் இந்த வாத்து முட்டை போடுற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதோட வயிற்றை கிழிச்சு முட்டை எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான். வியாபாரி வாத்து வயிற்றை கிழிச்சு பார்த்தப்போ உள்ள ஒரு முட்டை கூட இல்லை. வாத்தும் வழியில் இறந்து போச்சு. வியாபாரி தான் பேராசையால் தப்பு பண்ணதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டார். இந்த கதையில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பொறுமை ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் பேராசை இருக்கவே கூடாது.